என்னதான் நடக்குது? ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. நேத்தைக்கு அதிமுகலேருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு டிவிகேக்கு ஆதரவளிக்க போறாங்க. அதாவது சி.வி. சண்முகம் அவர் தலைமையிலான ஒரு குழு இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தோம். அது முடிஞ்ச பிறகு அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க. நாங்கள் டிவிகேக்கு ஆதரவா வாக்களிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி தரப்புல இருந்து ஒரு பெரிய கண்டன அறிக்கையும் வெளிவந்தது. ஸோ எடப்பாடி சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும்னு நடந்தாங்க. அண்ட் இன்னைக்கு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பும் நடந்துச்சு. இப்போ புதுசாக அமைஞ்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினோட ஆட்சி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாதனால அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு செய்யணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு 13ஆம் தேதி லாஸ்ட் டேட் கவர்னர் கொடுத்திருந்தது. அண்ட் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்னைக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு டிவிகே எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சாங்க. டக்குன்னு இந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் வந்தா அண்ட் நேற்றுக்கு சொன்ன மாதிரியே சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு 24 எம்எல்ஏக்கள் இங்க டிவிகேக்கு ஆதரவா எந்திரிச்சு நின்னாங்க. ஸோ அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்துச்சு. அண்ட் இப்படி அவங்க ஆதரவு தெரிவித்த பிறகு வெளியே வந்து ஒரு பெரிய பேட்டியை சி.வி. சண்முகம் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த பேட்டியில தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததோட ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்மளாம் என்ன நினைச்சோம், டிவிகேல சேர்றதுக்கு அவங்க வந்து பிளான் பண்றாங்கன்னு நினைச்சோம். பட் பிளானே அங்க வேற. ட்விஸ்ட் அப்படியே சைஸா மூவ் பண்ணா அங்க யார் வரான்னா சசிகலா மேடம் வராங்க. எஸ், திடீர்னு சசிகலா மேமையும் டிடிவி தினகரன் சாரையும் உள்ள கொண்டு வரணும், கட்சியை பலப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க இதை பண்ணோம் அப்படின்னு சொல்ல அப்படியே ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் தான் பொதுச் செயலாளர், நான் சொல்றதை நீங்க கேட்டிருக்கணும், நீங்க கேட்கல. அதனால ஒரு 26 நபர்களை இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பதவியிலையும் தூக்கிட்டாங்க. அண்ட் இந்த பதவி தூக்குனது பிறகு இப்பவும் சி.வி. சண்முகம் சார் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்பவும் சொல்றேன், எடப்பாடி சார் எடுத்த முடிவு எல்லாமே அவரே சுயமா எடுத்த முடிவு. பிஜேபியோட கூட்டணி வச்சதா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணும். ஆல்ரெடி பல முறை தோத்து திருப்பி மீண்டு வந்த கட்சி இது. ஆனா இந்த வாட்டி ஒருத்தர் இருந்துகிட்டு அது எதுக்குமே அவர் வந்து வழிவிட மாட்டேங்காரு. அண்ட் கண்டிப்பா பொதுக்கூட்டத்தை கூட்டணும், இந்த பழைய பிரிஞ்சு போன ஆட்கள்லாம் ஒன்று சேர்த்து அதிமுக பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் நினைச்சதை விட வேற ஒரு லைன்ல போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்புல டிவிகே வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு விஜய் சாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை, சிஎம் சாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சாரும் பிரேமலதா மேமும் இந்த டிவிகே மேல, அதாவது அமைஞ்சிருக்கக்கூடிய அரசு மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஸோ அவங்க குற்றச்சாட்டுகளை வைக்கதும் வரவேற்கத்தக்கது தான். அண்ட் அதே நேரத்தில் விஜய் சார் அங்க வச்சு அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 4 பக்க அறிக்கை வெளியிட்டு அதுல ரொம்பவே தெளிவா டிஎம்கே என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு கிளியரா ஒரு சூப்பர் பாலிடிக்ஸ், ரெஸ்பான்சிபிளான ஒரு பாலிடிக்ஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுலே தெரிய வருது. ஸோ இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு கடைசி ஒரு 9 நாளாக நம்ம டிவியில் நியூஸ் இந்த ஒரு அரசியல் பற்றி மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் அவங்கவுங்க வேலையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது கண்டென்ட் கிடைச்சதுன்னா, அதாவது பாலிடிக்ஸில் இன்றைக்கி முக்கியமாக ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறேன் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே. ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.